ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்ஜெரி சேனல். நம்ம இன்றைக்கானது Pokemon Origins கேம் ப்ளே பார்ட் 3 பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம Pokemon லெவலில் நான் அதிகப்படுத்திட்டேன். இப்போ நம்ம பிராக் கிட்ட போய் ஜிம் பேட்டில் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, சென்னு ஜிம்முக்குள்ள என்ட்ராயிடுச்சு. இங்கே இருக்க நம்முடைய அசிஸ்டண்ட்டை நான் ஆல்ரெடி பேட்டில் பண்ணிட்டேன். நம்ம பிராக் கிட்ட டைரெக்டாக போய் பேட்டில் பண்ணலாம். சரி, ஓகே, நான் ராக் டைப் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம பேட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட முடிஞ்சால் எனக்கு தோக்கடின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, இங்கே மறுபடி ஜியர்டு ஒருத்தர் நம்ம ரைட் பஸ் ஆகிருக்கலாம். ட்விஸ்டர் போட்டு முடிக்கலாம். ஓகே, கொஞ்சம் வேறு ஒன்றும் இல்லை கைஸ், சின்ன ஒரு ப்ராப்ளம். ஓகே, நான் ட்விஸ்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். பாதிலே குறைஞ்சிடுச்சு. மறுபடியும் ட்விஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ஜியோடோட முடிச்சிட்டோம். அதுக்கு தான் அவன் ஆனெக்ஸ்டாக யூஸ் பண்ணுவான் தெரிஞ்சு. நம்ம ஃப்ரோக்கி லெவலில் போயிடுச்சு. சண்டையில் லெவலில் போயிடுச்சு. ஆனெக்ஸ் யூஸ் பண்ணுறான். இப்போ நம்ம ஃப்ரோக்கி வச்சு பேட்டில் பண்ணலாம். அது ஓகே, ஃப்ரோக்கி இப்போ நான் வெளியே கூப்பிட்றேன். வெளியே ஃப்ரோக்கி இப்போ ராக் டைப் யூஸ் பண்ணுறது. அதுதான் அதுக்கிட்ட பவர்ஃபுல்லான ஒரு ராக் டைப் மூவ். ஓகே, நம்ம இப்போ பபுள் யூஸ் பண்ணலாம். பைண்டா இது ஒரே அட்டாக் முடியும்னு நினைக்கிறேன். ஒரே அட்டாக்கில் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிராக்கை டிஃபீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அவ்வளோதான், பிராக்கை நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம். ஓகே, பிராக் இப்போது பேட்ச் கொடுத்துட்டான். போல்டர் பேட்ச் கொடுத்தாச்சு அவனை. ஓகே, நம்ம ப்ரைஸ் மணியும் கொடுத்துருக்கான். ஓகே, அந்த ராக் டூம் டிஎம் கொடுத்துருக்கான். நம்மளால் அந்த ராக் டைப் Pokemonக்கு லேர்ன் பண்ண முடியும், கற்றுக் கொடுக்க முடியும். ஓகே கைஸ், யூஸிங் டிஎம் இஸ் த மூவ் கண்டென்ஸ் Pokemon. நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, பிக் த Pokemon கேர்ஃபுல்லி. ஓகே, நம்ம ஸ்பீடாக லெவலில் பண்ணோம். சரி, அப்போ அடுத்து நம்ம மிஸ்டி இருக்க அந்த ஜிம் அந்த இடத்துக்கு போகலாம். சிரிலியன் சிட்டின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் Pokemonஸை ஹீல் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் Pokemonஸை ஹீல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அங்கே போகலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட் நிற்பார். அவங்ககிட்ட நம்ம மாம் ஷூ கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதை நம்ம வச்சா ரன் பண்ணலாம். அப்புறம் இங்கே இருக்க எல்லா ட்ரைனர்ஸ் கூட நான் பேட்டில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிடலாம். இதே மாதிரி வந்தீங்கன்னா சீக்கிரம் அவள் தான். ஒரு நிமிஷம், இங்கே இது கல் தானே. ஓகே, இங்கே ஒரு Pokemon செட் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம் Pokemonஸை. அதை மட்டும் நம்ம பல்பசார் ஐவிசாரை எவால்வ் வச்சு நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த ட்ரைனர்ஸ் எல்லாம் தோக்கடிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரோக்கி கூட ஃப்ரோகடியரே எவால்வ் வச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த டனலுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அது மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கிற பேசி பார்ப்போம். ஓகே, டீம் ராக்கெட் டனலில் இருக்குன்னு சொல்கிறாரு. சரி, நம்ம இந்த டனலில் இப்போ போகலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Pokeball ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோம். இது என்ன Pokemonப்பா, வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் வேண்டாம். ஓகே கைஸ், புல்லட் சைடு கிடச்சிருக்கு டிஎம். இது கிராஸ் டைப் மூவ் நல்லாயிருக்கும். மிஸ்டி ஒரு வாட்டர் டைப் Pokemon ட்ரைனர் நம்ம ஃபிட் பண்ணால் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பேரலைஸ் ஹீல் கூட இங்கே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம யார்கிட்டும் பேட்டில் பண்ணாமல் இந்த இடத்துல போக போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய பேட்டில் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் யார்கிட்ட பேட்டில் பண்ணாமல் போக போகிறோம். இங்கே ஒருத்தருக்காங்க, அவங்கள பார்க்காமே போகலாம். அப்புறம் என்னப்பா இது விலையோட Pokemon இருக்கா, கொஷின் மார்க். இதெல்லாம் Pokemon 8வது லெவல் வேறு. சரி, மேடனப்பா இதுவா. நான் இப்போ இந்த Pokemon பிடிக்கிறதா இல்லை. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் கேண்டி அப்படின்ற ஐட்டம் கிடைக்கும். அது மூலமாக Pokemon லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ரைக்கோஸ் அப்பாண்டா லெவலில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணோன்னா 13வது லெவல் போய்டும். ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம எடுத்து தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு Pokeball இருக்குது. அதுக்கு போர்ஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அவன் இதாங்க ரேர் கேண்டி. நான் சொன்ன மாதிரி எடுத்தாச்சு. இங்கே ட்ரைனர் இருக்க நம்ம இப்படி சுற்றிட்டு போகிறோம். மேமசைன் வந்துருக்கு. எனக்கு இதை பிடிக்க விருப்பம். நான் போகிறேன். இங்கே ஒரு Pokeball இருக்குது. எஸ்கேப் ரோப் கிடச்சிருக்கு. மறுபடியும் மேமசைன் வந்திருக்கு.
சரி, என்னால் இப்போ பிடிக்க விரும்பலை. சரி, மறுபடியும் கொஷின் மார்க் போய்க்குமான். என்னங்க அது என்ன டைப்புன்னு கூட தெரியல, என்ன பேரே இல்லை. மறுபடியும் அதே போய்க்குமான் கொஷின் மார்க்கா. நல்லா இருக்குங்க. ஓகே, அந்த ட்ரெயினை கண்ணில் படாமல் நம்ம வந்துடும். ஓ, டக் ப்ளீட். ஓ, இதுதான் வந்து ஒரு வாட்டர் அண்ட் ஃப்ளைங் டைப் போய்க்குமான். அது நமக்கு தேவைப்படாது. மறுபடியும் அதே போய்க்குமான் பிடிக்கல. சரி, இந்த இடத்துக்கு லாஸ்ட்டில் போனோம் நம்ம இப்போ அன்ஃபர்சன்ட். இது ஃப்ளையிங் டைப்பு, பட் இது ஃபீமேல் நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் இது மூன் ஸ்டோன் கிடைக்கும். இங்கே மூன் ஸ்டோன் எடுத்துகிட்டு ஸோ எனவே நான் அப்படியே போகிறேன். அதே மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தொலைய மாட்டீங்க, இல்லைன்னா தொலைஞ்சிடும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த இடம். ஏன்னா இங்கே நிறைய ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். சொல்ல என்னை ஃபாலோ பண்ணி என்ன மாதிரி விளையாடினீங்கன்னா சீக்கிரமாக அதை விட்டு வெளியே போயிடலாம். ஓகே, இது வந்து இந்த புக்கிமான் நான் பிடிக்க விரும்பல. நான் இப்போ வெளியே போகிறேன். ஓகே, இந்த டீம் ராக்கெட் கண்ணில் படாமல் தப்பிச்சாச்சு. இப்போது வந்து படம். ஓ, கிவா. ஓகே 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 காட்சா முன்னாடி அவ்வளோ நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு ட்ராகன் ரைட் யூஸ் பண்ணி போட்டு படி பிடிச்சி பார்ப்போம். சே, கிட்டத்தட்ட மாட்டியிருக்கோம். ஓகே, நம்ம ரைக்கோஸாக கற்று முடிச்சிருச்சு. இப்போ நம்ம சாண்டையில் இருக்கே நம்ம அதை பிடிக்க போகிறோம். மாட்டிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, பால் மாட்டிக்கோ 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 மாட்டிக்கோ. எஸ், மாட்டிக்கிச்சு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ நம்ம டீமில் புதுசாக மெம்பர் ஆட் ஆகிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து அதுக்கு அந்த போக்கிமானை கொஞ்சம் ஹீல் பண்ணி வச்சப்போ நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஓ, ட்ராகன் ரேஞ்ச் மட்டும் இருக்குது சார். நல்ல மூவ் தான். ஒரு ட்ராகன் டைப் மூவ் பவர்ஃபுல்லாக இருக்கும். போஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஹீல். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். லைக்கோஸாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, போகலாம். மறுபடியும் அதே வந்துட்டு நம்ம அதை பிடிச்சிட்டோம். நல்லா இப்போ நம்ம அதை ரன் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், நான் வந்து அதை ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வருது? ஓ, ரெடேட்டாவோடைய அவர்ஷன் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம இப்போ இந்த ரன் கொடுக்க போகிறேன். ஓகே, வந்தாச்சு. ஏன்னா அது ஹைப்பர் ஃபேங் யூஸ் பண்ணுறோம். ஓ, இது கோஸ்ட் டைப் டஸ்ட் நாட். எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து தான் டஸ்ட் நாட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த டீம் ராக்கெட் மோண்டெல்லாம் மட்டும் ரெடிக்கேட்டாக ரன் கொடுப்போம். ஸ்கேப். ஓகே, வரல. விட்டால் நம்ம இது இந்த போக்கிமான் முடிச்சிடும்படியே மறுபடியும் ரன் கொடுப்போம். சரி, ஆனால் பேட்டில் பண்ணணும். சரி, கற்ற முடிச்சு. சரி, நம்ம இதை முடிக்க போகிறோம். ஆனால் சாண்டையில் வச்ச மாதிரி சாண்டையில் பைட்டை யூஸ் பண்ணணும். அப்புறம் அதுவும் பைட் யூஸ் பண்ணுவோம். பவர்ஃபுல்லாக இல்லை. என்னப்பா வைல்டு போக்கிமான்ல போஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பெரிய அதுக்கு எங்கேருந்து கிடச்சிருந்து தெரில. பட் இருந்தாலும் நம்ம அதை முடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம டீம் ராக்கெட் மெம்பரோட பேட்டில் பண்ணுவோம். அவங்க இவனை பேட்டில் பண்ணால் தான் அவங்க உள்ளே போயிடுவாங்க. அதனால் பேட்டில் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஐவிசாரை வச்சு பார்த்துக்கலாம். டேக் டவுன் கொஞ்சம் நிற்கிது. டேக் டவுன் யூஸ் பண்ணணும். நமக்கும் ஹெல்த்து குறையும் போல். சரி, கோயில் முடிஞ்சு ரெட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஜூ பேட்டா தான். நம்ம அதுக்கு எல்லாம் ஃப்ராகடியை வச்சு பேட்டில் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஷேடோ பிளா யூஸ் பண்ண போகிறோம். எஸ், இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். மறுபடியும் ஷேடோ யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், இது பட் இந்த டீம் ராக்கெட்டோட அந்த மெம்பரோட கதையை நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது உள்ளே போனோம் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி நான் போக்கிமானை ஸ்டார்டிங் போக்கிமானை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இங்கே ஒருத்தருக்கு அவங்க கூட பேட்டில் பண்ணணும். இது என்ன போக்கிமான்ப்பா வித்தியாசமாக இருக்குது. நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓ ஆமாம், இவன் ஒரு ப்ரொஃபஸர். இவன் பேட்டில் பண்ணான். அதில் சண்டையில் வச்சு முடிக்கலாம். என்ன அட்டாக் யூஸ் பண்ணலாம் தெரியல. சரி, பைட்டே போடுவோம். சரி, மறுபடியும் பைட் யூஸ் பண்ணுவோம். ஓ, சாண்டை மட் ஷாட் மேலே மறுபடியும் போடுவோம். ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஐஸா லெவலப் ஆகிடுச்சு. பால் பிரெட் அது ஒரு எலிட்டி டைப்பில் நம்ம இதை வச்சு விளாடனா இந்த க்ரௌண்ட் டைப் எலிட் டைப் மூவ்ஸ் ஒன்றுமே வேலை செய்யாது. சாண்டை க்ரௌண்ட் டைப் மூவ்ஸ் பண்ணாலும் உடனே அது ஒரு இது போயிடுச்சு. எலிட் டைப்புக்கு இது ஒரு வீக்னஸ். ப்ரோகடியரும் லெவலப் ஆகிடுச்சு. காஃபிங் இதை சரி நம்ம இதை வச்சே பேட்டில் பண்ணோம். ரேஞ்ச் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரேஞ்ச் அந்தளவுக்கு எஃபெக்டாகவே இல்லை. பாய்சன் டைப்பும் இல்லை, பாய்சன் டைப்பும் அந்தளவுக்கு நம்ம மேலே வேலை செய்யலை. பைட் வச்சு முடிச்சிடும். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு சாண்டா கிட்ட இருக்க பவர்ஃபுல்லான ஒரு மூணு பைட்டு தான் நினைக்கிறேன்.
அந்த ஒரு மூவ் போட்டு மற்ற பக்கம் சரி இந்த ஃபாசல் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பக்கம் போக முடியும். அவனும் ஒன்று எடுத்துப்பான். சரி அப்படியே வந்து கீழே ஆரம்பிப்பான். மறுபடியும் அதே பைக்குமான் இருப்பான். இது என்ன பைக்குமான் தெரியல, இல்லைன்னா அது பிடிச்சிடும். சரி இருந்தாலும் வேண்டாம். சரி இப்போ கீழே போனோம்னா ஒரு பக்கி பால் இருக்குது, எடுத்துகிட்டு இதே மாதிரி வெளியே வந்தோம்னா ஓகே நம்ம வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த செர்லியன் சிட்டிக்கு போட்டுதான் வேலை. ஒரு வழியாக போயிட்டு வச்சு ஜிகிலி பாப்போடைய அவசியம் வந்துருக்கு. நம்ம இதை பேட்டில் பண்ணல, ஏன்னா பாட்டு படித்தா நம்ம பைக்கு தூங்கிடும். இங்கே பைக்கு பாடு இருக்குது. இது ஒரு அட்டாக் என்னன்னு தெரில, ரோரோ எதுன்னு வந்தது. சரி செஸ்பின் இல்லை வேண்டாம், நமக்கு அதில் ஒரு கிராஷ் டாப்பிங் மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. 6th பொக்கிமான் வந்து அவன் ஃபயர் டைப் பொக்கிமானாக பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் டெலிபோர்ட்டேஷன் யூஸ் பண்ணி அதுவே போயிடும், நம்மளால் பிடிக்கவும் முடியாது. இதை அதனால் வேண்டாம். ஓகே நம்ம செர்லியன் சிட்டிக்கு வந்தாச்சு. இப்போ நான் பொக்கிமான்ஸை போய் ஹீல் பண்ண போகிறேன். ஓகே ஹீல் பண்ணியாச்சு. ஓகே காஷ் நம்ம ஹீல் பண்ணிட்டோம். இப்போ வந்து சரி ஓகே காஷ் நம்ம வந்து பார்ட் 4ல் நம்ம போயிட்டு மிஷி கூட பேட்டில் பண்ணோம். ஓகே டாடா பாய்.